சென்னையினுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சென்னை ஒரு பிரம்மாண்டமான நகரமா இருந்துச்சு. சென்னையில வந்து இந்தந்த கட்சிகள் இருந்திருக்கிறாங்க, இவங்க இந்தந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது மன்னராட்சி காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கு. பல்லவர்கள் மிக பிரம்மாண்டமாக மகாபலிபுரத்துல வந்து இதை கட்டினாங்க அப்படிங்கறத திருப்பி திருப்பி நமக்கு சொல்லிருப்பாங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டாருங்கிறது 1940 இருந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். அந்த கல்லுல கலைவண்ணம் காண்றதெல்லாம் எனக்கு வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, மன்னர் காலத்து பெருமைகளை பேசினதை போக விடுதலைக்கு பிறகு இங்க நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த சமூக மாற்றங்களை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐடி எக்ஸ்பிரஸ் வேயை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம், பள்ளி பாடத்திட்டத்துல அது இன்க்ளூட் ஆகி இருக்கா? எத்தனை குழந்தைகளுக்கு அது போய் சேருது? நம்ம வந்து குழந்தைகள் ஒரு 10ஆம் கிளாஸ் வரும்போதே நீ ஐடில வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைய நீங்க தயார் பண்றீங்களே, ஐடினா என்னங்கிறதே அதுக்கு நீங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சொல்லி கொடுக்காம ஓவரால் திடீர்னு போய் ஒரு 10ஆம் கிளாஸ் நீ ஐஐடிக்கு படி, நீ ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு புரியாது. அப்போ நீங்க வந்து தொழில்நுட்பம் இங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கல்வியை அடிப்படையில இருந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி பத்தி நீங்க எப்பயுமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேக்ரோ லெவல் ஹிஸ்டரியே தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, போஸ்னியா ஹெர்சிகோவினா, what is all this? அது இந்த குழந்தைங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? See, what we need to say is, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இங்க சென்னையில நடந்த மாற்றங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்ப முதல் உலக போர்ல இங்க எம்டன்ங்கிற ஒரு கப்பல் வந்துச்சு. செப்டம்பர் 22, 1914 அன்னைக்கு இங்க வந்து ஒரு குண்டு போட்டுச்சு. அந்த குண்டின் காரணமாக மக்கள் இவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டாங்க, இவ்வளவு பயந்து போனாங்க. ஒரு உலக போர் நடக்கும் போது அது இங்க வசிக்கக்கூடிய மக்களை, எங்கேயோ நடக்கக்கூடிய போர் சென்னையில் வசித்த மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது, அடுத்தடுத்து வந்த பஞ்சங்கள் எப்படி இந்த மக்களை பாதிச்சுது, பஞ்சங்களுக்கு இந்த மக்களுக்கு உணவு பாதுகாப்பா வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட கால்வாய்கள் ஏன் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 வருஷ பஞ்சத்துல இந்த மக்களுக்கு சோறு போட முடியல அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு சோறு போடுவோம் அப்படின்னு நினைச்ச ஆங்கிலேய அரசாங்கம் கட்டினதுதான் பக்கிங்ஹாம் கெனால். அப்ப அந்த கெனாலுக்குள்ள நீங்க போய் ஒரு குப்பையை தூக்கி போடும்போது நீங்க ஒரு செகண்ட் யோசிப்பீங்க, இது என்னுடைய முன்னோரின் ரத்தமும் சதையுமாக கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கால்வாய், இதுல நான் குப்பை போடுறேன், இதுல நான் எஃப்ளூவன்ட் நான் ட்ரீட் பண்ணாம உள்ள தள்ளுறேன் அப்படின்னா அது என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய மூதாதையருக்கு நான் செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் அப்படிங்கிறத அந்த குழந்தை உணரணும் இல்லையா? குழந்தைக்கு அது என்னன்னே தெரியாது. அவங்க பார்ப்பாங்க, ஐயோ என்ன இது, இந்த சாக்கடை இப்படி நாறுது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். அப்போ லோக்கல் ஹிஸ்டரி, இந்த பகுதியை சேர்ந்த வரலாற, குறிப்பாக இந்த மாதிரியான மிக முக்கியமான கட்டுமானங்கள், வரலாற்று கட்டுமானங்கள் பற்றிய வரலாற குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போகணும். அப்போ ஒரு குளோபல் ஆங்கிள் இருந்து லோக்கல் ஹிஸ்டரிய சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கு. அதே போல பெண்களுடைய வரலாறு, எப்போ பாரு வரலாற்றுல ஆண்கள் வந்தாங்க, போரிட்டாங்க, ஜெயிச்சாங்க, இதே தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்னவா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லவே இல்லை. 3 இயக்கங்கள், திராவிட இயக்கம், தேசியவாத இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்த 3 இயக்கங்களையும் பெண்கள் இங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பணிகள் இங்கே வரலாற்று நூல்கள் மிக அதிகமாக பேசப்படவில்லை. அதுவும் பேசப்படணும்னு நான் நினைக்கிறேன்.